இந்த நெல் எல்லாத்தையுமே வந்துட்டு மிஷின் வச்சு எடுத்து அதை ஃபுல்லாக ஒவ்வொன்றா, அதாவது அந்த செடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து எல்லாம் பிரித்து எடுத்துடுவாங்க. எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபஸ்ட்லாம் சின்ன வயசில் பண்ணதாங்க எனக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு அதிகமாக தெரில. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் அரிசியாலாம் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க பாட்டிலாம். இப்போ தான் அதை ஃபுல்லாமே டைரெக்டாக மிஷின் வந்துடுச்சுங்களா, இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அவங்களே ஃபுல்லாக அரிசியாகவே போட்டு கொடுத்துட்றாங்க. ஸ்ட்ரெயிட்டாக அரிசி ஆலைகளுக்கு போயிடுது கிராமத்தில். கடைகளில் வாங்குறப்போ அரிசி வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஆலைகளில் போய் வாங்குறப்போ ரைஸ் மில் இருக்குல்ல, அங்கே போய் வாங்குறப்போ இன்னும் நமக்கு கம்மியாகவே வருது, ஏன்னா டைரெக்டாக தர்றாங்கல்ல. ஓகே. ஆனால் நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்கள, நிறைய ஹீரோ வந்துட்டு போவார், போய் அறுக்கலான்னு போவாங்க, அந்த இடத்துல குருவிகள்லாம் கூடு கட்டியிருக்கும். இன்றைக்கி வேண்டாம், இன்னொரு வாரம் கழிச்சு அறுத்துக்கலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் இந்த நைட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடியும் நெல்லெல்லாம் போட்டிருக்காங்க. நைட் டைமில் வந்து நிறைய அந்த பூச்சி சவுண்ட் எல்லாமே இருக்கும். அது டிஸ்டர்பாலாம் இருக்காது, அது ரொம்ப கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு, நல்லா தூக்கமாக வந்துடும் அது கேட்க கேட்க, அப்படியே பழகிருச்சு. அவ்வளோதாங்க. அப்புறம் என்னங்க, நார்மலாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். வயல்லாம் இருக்கிறதால இந்த நிறைய பூச்சிக பாம்பு அந்த மாதிரிலாம் நிறையா அடிக்கடி வெளியெல்லாம் வரும். சின்ன வயசுலேருந்து அப்படி தானே இருக்குது, அதெல்லாம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாதுல்லங்க. ரொம்ப அழகாக இருக்குல்லங்க. இந்த மாதிரி உங்கள் ஊர் சைடெலாம் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம். பாய்.